Friends, welcome to Aari Works. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி கத்துக்கறவங்களா இருக்கட்டும், அதாவது புதுசா கத்துக்கறவங்களா இருக்கட்டும், அத வந்து கத்துக்கிட்டு ஒரு பிசினஸா டெவலப் பண்ணனும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும். சோ அவங்க ஒரு ஆர்டர்ஸ், அதாவது ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்றதுக்கான ஆர்டர்ஸை எப்படி எடுக்கணும், மெயினா வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் ஆன்லைன் ரெண்டு வழியா நமக்கு ஆர்டர்ஸ் வரும். சோ டைரக்ட் வந்து மேக்ஸிமம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ மெயினா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆன்லைன் ஆர்டர்ஸ் எப்படி எடுத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி, அதாவது உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கங்கறத அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி ப்ரொசீட் பண்ணி கொண்டு போய் அதை ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கறத பத்தின டீடைலான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து ப்ளவுஸும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நான் மெட்டீரியல்ஸ் அனுப்புறதை வச்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் வீட்டில் இருந்து கற்றுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருந்து கற்றுக்க முடியும். நானும் வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன், ஃப்ரம் யூடியூப்ல இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் ஸ்பெஷலாக கிளாஸஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ நான் யூடியூப்ல இருந்து கற்றுக்கிட்டு தான் ஸோ நானே திரும்பவும் யூடியூப்ல வீடியோ போட்டு உங்களுக்கு எப்படிலாம் கற்றுக்கணும், எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டு இந்த யூடியூப் சேனலே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன மாதிரி யூடியூப் பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம், ப்ளஸ் வந்து கிளாஸஸ் போயும் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சில ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி வியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ் சைட்ல இருந்து கண்டிப்பாக டைரக்ட் ஆர்டர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு வித்தின் ஒரு 2-3 ப்ளவுசஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடும்போதே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் நியர்பை பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுமே உங்களுக்கு கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா டெய்லரிங் சைடு, அதாவது ஸ்டிச் பண்ணுற இடத்துல கொடுக்குற இடத்துல இருந்து கூட உங்களுக்கு நிறைய வந்து என்கொயரிஸ் கேட்டிருப்பாங்க. எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ காஸ்ட் சார்ஜ் பண்ணுறீங்க, இப்படி எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்களுக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க கத்துக்கிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைஸையும் மென்ஷன் பண்ணி தான் பிளவுசஸ் எல்லாம் போடுறேன் மேக்ஸிமம். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்கும் போதும் ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியுது. பட் வந்து கன்ஃபார்மா ஒரு ரேட்டிங்கை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்த உடனே சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ரேட் ஃபிக்ஸிங்க்குன்னே. ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி ஒர்க் பார்க்கணும், அதில் எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக யோசிச்சு தான் நம்மளால ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கே பண்ண முடியும். ஸோ இதுக்கான நான் கிளாஸ் வந்து நான் அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுக்கான வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக பக்கத்தில் வந்து கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ ரிலேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கம்மியான சார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே உங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இல்லை, மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர். ஓகேங்களா? ஆன்லைன் ஆர்டர் எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இப்போலாம் நிறைய சோசியல் மீடியாஸில் வந்துருச்சு. ஸோ இதிலலாம் நம்ம பண்ண டிசைனை நம்ம வியர் பண்ணதோட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி என்கொயரிஸ் வரும். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்களா, எப்படி அதை பண்ணுறீங்க, ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட்டா, அந்த டிசைனுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து யூடியூப், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பார்த்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு யாருனே தெரியாதவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுவீங்களா, எனக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும், உங்கள் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டிசைன் நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒர்க் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ஆன்லைனில் ஆர்டர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். அதுதான் மெயின் திங். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட இமேஜ் அனுப்பலனா கூட உங்க பிளவுஸ் போட்டோ மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ் இப்பல நிறைய வந்துருச்சு, ஷார்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. ஸோ இதுல எல்லாமே ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து சேனல் வச்சிருக்கிறதுனால என்னோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்க நீட்டா ஃபினிஷ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர்ஸ் கேட்பாங்க, கேட்க தான் செய்வாங்க.
ஸோ அப்படி பேசும்போது அவங்களுக்கு உங்ககிட்ட தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசும்போது நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்டு உங்களோட ரேஞ்ச், ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அவங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு தெரிஞ்சாதானே அந்த ரேஞ்சுக்கு அவங்களால பண்ண முடியும். ஸோ அதனால அவங்களோட ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், டிசைன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதை கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் திங், எந்த சாரிக்கு பண்ண போறீங்க, எந்த கலர் காம்பினேஷனில் பண்ணிக்க போறீங்கன்றத ரெண்டாவது கொஸ்டின் கேட்கணும். ஸோ பாருங்க, நான் ஃபர்ஸ்டே நான் நோட் பண்ணிருப்பேன் பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரேஞ்ச். ஸோ எவ்வளோ ரேட்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாராலையும் வந்து 10,000 5,000 வரைக்கும்லாம் பண்ண முடியாது. மினிமம் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் 3,000 வரைக்கும் பண்றாங்க. வெட்டிங்னா மட்டும்தான் 5,000க்கு மேலேயே தாண்டுது. அதுக்கு முன்னாடினாலே 1,000 2,000 3,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க எந்த அளவுக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கிறத கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஓகே அவங்க இந்த ரேஞ்சை சொல்றாங்க, ஒரு டிசைன் அனுப்பி பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா நீங்க உடனே வந்து அந்த டிசைனை கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்டமா அவங்க கிட்ட நீங்க வந்து பிளவுஸ், சாரி கலரு, அந்த போட்டோஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு இவங்க சூஸ் பண்ண டிசைனு இதுக்கு செட் ஆகுமான்னு நீங்க செகண்ட் திங் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன டிசைனுக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், எல்லாம் பர்ஃபெக்ட்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த டிசைன் இந்த சாரிக்கு பண்ணா செட் ஆகாது, கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்காது. நீங்க அனுப்புற பிளவுஸ் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான பிளவுஸ்ல நல்ல பிரைட்டா தெரியுற மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. பட் சாரி கலர் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சாரில ஒர்க் பண்ணும்போது ஒர்க் வந்து நல்லா ஹெவியா தெரியாது. ஸோ அந்த மாதிரி வியூ, அதாவது அவங்களோட பார்த்த விதத்தை வச்சு நமக்கும் இப்படிதான் கிடைக்குங்கிற எண்ணத்துலயும் நிறைய பேர் தெரியாம கொடுப்பாங்க ஆர்டர். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த சாரியில் இந்த டிசைன் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தெரியும், உங்களுக்கு மைல்டாக தான் தெரியும், ரொம்ப பிரைட்டாக தெரியாது. நீங்கள் இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு இதே எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஒர்க்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த சாரிக்கு வராது அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேற டிசைன் சூஸ் பண்ணி தர சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை கான்ட்ராஸ்ட் இருக்குன்னா ஓகே, கான்ட்ராஸ்ட் இருந்துச்சுனாலே நமக்கு பிரச்சனை இல்லை. பிளைனாக ஒரே கலரில் சாரி இருந்ததுனாலே அங்கே கொஞ்சம் வந்து டிசைன் இடிக்க தான் செய்யும், கலர் காம்பினேஷன்ஸ் இடிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டிசைனை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அவங்க கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, இந்த டிசைனுக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது தான் எடுத்த உடனே கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ் தான் மெயின் திங்கே. அங்கே வந்து ப்ரைஸ் தான் வந்து நிற்கும். ஸோ அவங்க ஒரு ப்ரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து எனக்கு ஒரு 1,000 1,500 இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அனுப்புகிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 3,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லைங்களா, அவங்க வந்து நம்ம 1,000 1,500 நெக்லைனில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணிட்டு புட்டாஸ், அதாவது டாட்ஸ் வச்சுட்டு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி ஒர்க் பண்ணால் அது வந்து 1,000 1,500 ரேஞ்சுக்கு வந்துடும். ஆனால் அவங்க சூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 inch 1.5 inch வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஸ்லீவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவாக இருக்கட்டும், எல்போ ஸ்லீவாக இருக்கட்டும், நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். இல்லைனா ஒரு 2 inch 3 inchஸ்க்கு வந்து ஒர்க் கவர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளவுசஸ்லாம் வரும்போது அதுக்கான டைமிங் எல்லாம் கன்சியூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3,000 4,000 5,000 இந்த ரேஞ்சஸில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அப்பவும் நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ்க்கு இந்த ரேஞ்சுக்கு பண்ண முடியாது சிஸ்டர், 1,500 இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு 3,000 4,000 5,000 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்பாங்க உங்ககிட்டயும் டிசைன் 1,000 இந்த ரேஞ்சில் இருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்கிட்ட வந்து நான் செப்பரேட்டாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எதுவும் வச்சுக்கல. ஸோ அதனால என்னோட கஸ்டமர் கிட்ட நான் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்போ இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் அவங்க கிட்ட ரேஞ்ச் கேட்டுக்குவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒர்க்காக பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அதில் நம்ம முன்ன பின்ன வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூஸ் பண்ண சொல்லிடுவேன். ஸோ ஆர்டர் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்கறது டிசைன்ஸ், இந்த ரேஞ்ச் வைஸ் டிசைன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேரால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ் எடுத்து வச்சு அதை உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பியும் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம், ஒன்ஸ் ஆர்டரை நீங்கள் எடுத்துட்டீங்க, ஓகேங்களா, ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அவங்க மெட்டீரியலை வந்து சாரியோட பிளவுஸோட எல்லாமே அனுப்ப சொல்லிடுறீங்க. அது டெய்லர் மார்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டெய்லரிங் தெரியும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஃபுல்லாக வாங்கிக்கோங்க, ஃபோட்டோ ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் கேட்க மாட்டேன் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட. பட் வந்து நான் ஒரு மிடில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு ஆன்லைன் ஆர்டர் எடுத்ததில். ஸோ அதை நான் ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் ஒன்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வாங்கிக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸோட ரேஞ்சை பொறுத்து அட்வான்ஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1500 ரேஞ்சில் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் மினிமம் நீங்கள் ஒரு 500ஆவது அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வாங்கிக்கணும். ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி மிடியில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது இல்லை டிசைனில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சுமூகமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் பேமெண்ட் அதாவது ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் வந்து சென்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் திரும்ப அனுப்பிட்டு அவங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னக்கிட்ட ரெகுலராக அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1800 ப்ளஸ் சம்திங் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே அனுப்பிட்டேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குது. அவங்க ஆக்சுவலி பிரைடல் ப்ளவுசஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து 10,000க்கு மேலே. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து கம்மி அமௌண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிடுங்க நான் நாளைக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்ப சொன்னாங்க. சரி நான் அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டோம்னாலே மெசேஜஸ்க்கு ரிப்ளைஸ் கிடையாது. அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா ரிப்ளையே சுத்தமாக கிடையாது. 1 மந்த் ஆச்சு, 2 மந்த் ஆச்சு, இப்போ 7 மந்த் ஆயிடுச்சு. ஸோ சுத்தமாக ரிப்ளையும் கிடையாது. அவங்களோட சேட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அவங்களோட அட்ரஸ்லேருந்து அவங்க ஃபோட்டோ ப்ரூஃப்லேருந்து எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது வாட்ஸ்அப் எதுவும் இல்லாமல் மொபைலில் மெசேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கேட்டபோது எங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, இந்த மாதிரி எங்கள் மாமா இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய ரீசன் சொன்னாங்க. நான் வந்து இது எல்லாமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் சிஸ்டர், உங்களோட ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு 1 வீக் டைம் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க பேமெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம கேட்டால் என்ன மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளே மிரட்டினாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஸோ ஆக்சுவலி அந்த ஒர்க் பண்ணும்போது நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப கெஞ்சி என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. பட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலாம். பட் நான் இந்த அமௌண்ட்டுக்காக நான் ஒருத்தரோட நேமை வந்து நான் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள பற்றி கிளியராக சொல்லலை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள். அதுக்காக வந்து எல்லாருமே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு தெரியாதவங்க கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுக்காக நான் மற்றவங்க எல்லாரையும் நான் தப்பாக சொல்லலை. ஒரு சிலர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இதுவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை அவங்க மேலே ஃபுல் ட்ரஸ்ட் நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வர வச்சு அனுப்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் ஏமாத்திட்டேங்கிறத விட என்னை ஏமாற்றிட்டாங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் ப்ளவுஸ் அனுப்பி வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங், ரேட் ஃபிக்ஸிங் தான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எனக்கு பத்தலை, பேபி இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.